ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதிகம் நானும். இன்னைக்கு அதிகம் நானும்ல டிராவல் vlog தான் பார்க்க போறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு கனடால இருந்து இந்தியா கிளம்ப போறோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு, இன்னைக்கு நைட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு காலையில அவசரத்துல எடுக்க முடியுமான்னு தெரியல, அதனால இப்பவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு, பேக்கும் பண்ணியாச்சு. நான் நாளைக்கு வந்து என்னென்னலாம் பேக் பண்ண, லைக் ஹேண்ட் லக்கேஜில் நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, ஒரு 2 days முன்னாடி ஃப்ளைட் வந்து டிலேவாக தான் போகுது டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏர் இண்டியாவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் எத்திஹாட் பார்த்தோம், அப்புறம் வேறு ஏர்லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது வந்து கொச்சின் இல்லை வந்து பெங்களூர் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, கோயம்புத்தூர் போயிட்டோம்னா டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம் ஒரு 1/2 hourல. இல்லைன்னா வந்து மறுபடியும் பெங்களூர்னா ஒரு 6 hours 7 hours ஆகும், கொச்சின்னா 4-5 hours ஆகும். நான் வந்து இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி புக் பண்ணோம். மெயில் வந்துச்சு இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்ல இருந்து. ஃப்ளைட் வந்து டெல்லிக்கு எனக்கு வந்து லே ஓவர் 3 hours தான் இருந்தது. லைக் இங்கே கனடா டு டெல்லி, டெல்லி டு கோயம்புத்தூர். டெல்லியில் எனக்கு 3 hours வெயிட்டிங் மாதிரி இருந்துச்சு. இவங்க டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால பார்த்தா என்னால் கனெக்டிங் ஃப்ளைட்டு கண்டிப்பாக பிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் மெயிலில் இங்கிருந்து கிளம்புறதே டிலேவாக தான் கிளம்புது அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் அவங்க வந்து ரீபுக் பண்ணிக்கோங்க, லைக் ரீஸ்கெட்யூல் பண்ணிக்கோங்க, அடுத்த நாள் கோயம்புத்தூருக்கு தான் ஃப்ளைட் இருக்கு, 17 hours லேஓவர் வருது டெல்லியில் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டு நான் தனியாக போகிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் கூட வரல. குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம், என்ன பண்ணுறதுனே புரியல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வேறு ஏதாவது ஏர்லைன்ஸ்லையாவது கேட்டு எங்களுக்கு புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அட்லீஸ்ட் கொச்சினுக்கு ஃப்ளைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி டெல்லியில் 4 hours லேஓவர் வருது, அதுக்கப்புறம் கொச்சினுக்கு இருக்கு, அது வேணா புக் பண்ணிட்டுமா, ரீஸ்கெட்யூல் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஏதோ 17 hours டெல்லியில தனியா உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது கொச்சினுக்கு வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா 4-5 hours டிராவல் பரவாயில்ல அப்படின்ட்டு ஓகேன்னு புக் பண்ண சொல்லிட்டோம். அதனால எனக்கு எல்லாம் ஸ்மூதா போகும். 3 hours தான் அங்கே லேஓவர், அப்புறம் கோயம்புத்தூரே போயிடும், எல்லாரும் வருவாங்க அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு கனவு கண்டுட்டு இருந்தேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து இப்போ அவர் செக் பண்ணார், இன்னைக்கு போன ஃப்ளைட் எல்லாம் மறுபடியும் எனக்கு 12 o'clock மத்தியானம் புக்கான டிக்கெட் வந்து 3 o'clock ரீஸ்கெட்யூல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாக நடந்திருக்கு. ஆனால் 3 o'clock கூட அந்த ஃப்ளைட் எடுக்கல, மறுபடியும் 1 hour 2 hour டிலேவாக தான் எடுத்திருக்காங்க. அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் ஓகே, பசங்களை வச்சுட்டு போகிறோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி ஊற்றி சாப்பிட வச்சுட்டு, ஏன்னா 10-11 மணிக்கு அடுத்து இங்கே கிளம்ப போகிறோம் வீட்டில். அதனால பசங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு மத்தியானத்துக்கு தயிர் சாப்பாடு மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உனி vlog வந்து நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த அன்னைக்கு காலையில் இட்லி மாதிரி சாப்பிட்டுக்கலாம், லைட்டாக ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இட்லி சாப்பிட்டுங்க. மத்தியானத்துக்கு தயிர் சாப்பாடு பேக் பண்ணிட்டேன். பசங்களெல்லாம் சாப்பிட வச்சு தான் கிளம்புனேன். ஆகிட்டோம். நிலனுக்கு அதிரனுக்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நான் எல்லாமே பேக் பண்ணிட்டு இப்போ தான் நானும் ரெடி ஆகிட்டு வந்தேன். டைப்பர் பேக்கில் குழந்தைகளை வச்சுட்டு போகிறப்ப என்னென்னலாம் முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் குழந்தைகளுக்கு, அப்புறம் இதில் அது பேர் சொன்னா நிலனை இப்போவே வேணும்னு கேட்பான். அதுக்கப்புறம் டவலு, ட்ரெஸ்ஸஸ் ஒரு 3 செட் எக்ஸ்ட்ராவாக நிலனுக்கு, அதிரனுக்கு ஒரு செட் மட்டும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதிரன் பேக்கில் ஸ்நாக் எல்லாம் பேக் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸு, காரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குது. பபிள்ஸ் எதுக்குடா? வேணா தங்கம். அப்புறம்
இங்கே கார் இல்லை இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஓகே. அப்புறம் நிலனுக்கு கொஞ்சம் அவனுக்கு படிக்கிறதுக்கு புக்கு, அப்புறம் ஆக்டிவிட்டி புக்கு, அப்புறம் கொஞ்சம் டாய்ஸு, அந்த மாதிரி லைட்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணியிருக்கு. ரொம்பவும் அதிகமாக எடுத்துக்கலாம், ஏன்னா தூக்கிட்டு நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் அவர் லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து காரில் வச்சுட்டாரு. யூஸ்வலாக ஏர்போர்ட் டாக்ஸி புக் பண்ணுவோம், இதுலையே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 சூட் கேஸ் தான், அதனால எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் பசங்க நடுவில் தான் உட்காருவேன், அதனால ஒரே ஒரு சூட் கேஸை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டோம். ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சுங்க. அரை மணி நேரம் தான் ஆச்சு. அப்புறம் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கார்ட்டில் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் அவர் பார்க் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு, நான் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க் பண்ணிட்டு வந்தார். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டேன். உள்ளே தான், அந்த ஃப்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னு. சரி நான் தள்ளிட்டு போயிடுறேன்ட்டு போனால் ஃப்ளைட்டு ஈவினிங் 4:30 சொல்லிட்டாங்க. 4:30 இல்லை 5:30 சொல்லிட்டாங்க. அடடான்ட்டு அப்புறம் அவரும் வெயிட் பண்ணார். சரி 3 o'clock வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணார். இந்தியா ஃப்ளைட் வந்து டிலே ஆகிடுச்சு, 3.5 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து கொச்சின் ஃப்ளைட்டு பிடிக்க முடியுமாங்கிறதே பெரிய கொஷின் மார்க்கு. வீட்டிலலாம் எங்கே போகிறது கூப்பிட்றதுக்குனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அங்கே போய் லேண்ட் ஆகிறத பொறுத்து, லேண்ட் ஆகிற டைம்லேருந்து கொச்சின் ஃப்ளைட்டுக்கு எனக்கு 1 hour தான் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே லக்கேஜ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி மறுபடியும் டொமஸ்டிக்கில் போடணும். ஸோ முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதை விட்டால் அடுத்த நாள் அவங்க மாற்றி கொடுப்பாங்கங்கிறாங்க. நாங்கள் சும்மா செக் பண்ணி பார்த்ததில்ல. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தான் கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் இருக்குது. தெரில என்ன நடக்கும்ன்ட்டு. பசங்களை வேறு வச்சுட்டு போகிறேன். சரி பசிக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு வாங்கி கொடுத்துருக்கு சிக்கன் ஃப்ரைஸு சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் வேறு 11:30 மணிக்கே வந்துட்டோங்களா. அதனால் பசங்களுக்கு மத்தியானம் சாப்பாடும் நான் தயிர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே மத்தியானம் கொஞ்ச நேரம் கழித்து ஊட்டி விட்டுட்டு, எனக்கு சாப்பிடணுன்னே தோணல, இந்த காஃபி போல் குடிக்கணுன்ட்டு டிம்மில் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் 3 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு அவரும் சரி நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் செக்யூரிட்டி செக்கிங்காக போயிட்டுருக்கோம். அப்புறம் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். நிலன் ஒரே அழுகங்க. நாங்கள் உள்ளே போய் வந்ததுக்கப்புறம் தான் அவர் கிளம்பி இருக்கிறாரு. அங்கே போயிட்டு என்ன கேட் அப்படின்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போகணும். நம்ம கிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கலில் நம்மளை கூப்பிட்டு போய்ப்பாங்க. அங்கே போயிட்டு கேட் நம்பரெல்லாம் பார்த்துட்டு உட்காந்தா அந்த டைமுக்கு கூட ஃப்ளைட்டு எடுக்கலைங்க. 5:30 6 ஆகுது, 7:30 ஆகுது. 7:30 மணிக்கு மேலே தாங்க எடுத்தாங்க. பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் தான். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க பசங்க. அது இதுன்ட்டு விளையாட வச்சுட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு நம்ம லாங்குவேஜில் யாருமே இல்லைங்க, நார்த்தில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் இது புரியல, இங்கிலீஷ் பெருசாக புரியல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, அதனால அவங்க தான் கூட இருந்தாங்க. அப்புறம் ஃப்ளைட்டுக்கு ஒரு வழியாக கூப்பிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்ட்டு நான் அந்த போர்டிங் பாஸ் அது இதுன்னு பசங்களையும் கூப்பிட்டு பேக்கும் வச்சுட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக போயிட்டு சீட் நம்பரில் உட்காந்துட்டோம். அப்புறம் பேஸ் நட்டை கேட்டிருந்தோம். அது டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அது மாட்டி விடுவாங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். என் பக்கத்தில் ஒரு லேடி ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு 9 months பேபி இருந்துச்சு. அவங்களும் தனியாக தான் வந்திருந்தாங்க. அவங்களும் நார்த்து. அப்புறம் அவங்கக்கிட்ட அப்படியே பேசிட்டு சரியாக இருந்ததுங்க. அப்புறம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி பசங்க வேறு பசியில் இருக்காங்க. எனக்கு ஃபுட்டு கொடுங்கன்ட்டு கேட்டால் வருவோங்க மேடம், இப்போ வந்துடுறோன்ட்டு 2-3 பேர்த்துக்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவங்க கொண்டு வரப்போ பசங்க தூங்கிட்டாங்க. நிலனில் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதிரன் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு அத்தனை வாட்டி கூப்பிட்டு மறுபடியும் ஃபுட்டை கொடுக்க சொல்லி இது பண்ணேன். அந்த மாதிரி ஒரு சில இது கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. ஏன்னா பசங்க பசியில் இருக்காங்க. இவங்க ஃப்ளைட்டும் வந்து லேட்டாக தான் எடுத்தாங்க. அட்லீஸ்ட் கிட்ஸுக்காவது அவங்க கேட்டப்பவே கொடுத்துருக்கணும். நிலன்லாம் சுத்தமாகவே சாப்பிட்லைங்க. ஏன்னா த்ரூ அவுட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா அவன் தூங்கிட்டான். கடைசி 3.5 மணி நேரம் தான் எந்திரிச்சானே. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டெல்லியில் போய் ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆகிட்டு
ஆல்ரெடி கொச்சின் ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணியாச்சு. நாங்கள் லேண்ட் ஆகிறப்பவே அது டேக் ஆஃப் ஆகிருக்கோம். அப்புறம் இமிக்ரேஷன் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டிக்கெட்டை எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்ட்டு அப்புறம் ஏர் இண்டியாட்ட போய் பேசினா கஸ்டமர் கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அங்கே அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்கன்ட்டு அங்கே போனால் அவங்களாம் அடுத்த நாள் காலையில் 11:45 தான் ஃப்ளைட்டு. நாங்கள் பயங்கரமான டென்ஷனுங்க. அப்புறம் அவர் வந்து அதை கேன்சலே பண்ணிருமோனி, நான் வந்து வேறு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோவில் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணி அந்த ஏர்போர்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் டாக்ஸி வச்சு அப்படியே பாடா பட்டு வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. பசங்க சுத்தமாகவே சாப்பிடாம இருந்தானுங்க. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனதுமே அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி போய் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அந்த இண்டிகோ எல்லாம் செக்இன் செக்யூரிட்டி முடிச்சுட்டு தான் உள்ளே வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சேன். அப்புறம் அங்கே போயிட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் நிலன் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு பையன் வந்து இவங்களை டேக் கேர் பண்ணிட்டு விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே கரெக்டாக வந்து நம்ம கோயம்புத்தூர் வரவங்களே என் கூட இருந்தாங்க, ஒரு சிஸ்டரு. அப்புறம் நாங்களும் பேசிட்டு அப்படியே பசங்களையும் பார்த்துட்டு நிலன் கூட தாங்க எனக்கு ஓட்டமாக இருந்தது. எப்படியோ சரி இதெல்லாம் கஷ்டத்தை தாண்டி வந்தாச்சு வீட்டில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக. அப்புறம் இப்போ டெல்லியிலலாம் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது, நிறையா ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்படியோ நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகாமல் ஊருக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. ஒரு மாதிரி இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா டைமுக்கு எடுத்துட்டாங்க. அண்ட் 3 மணி நேரங்கிறது 2.5 மணி நேரத்துலேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸ்மூத்தாக போயிடுச்சு ட்ராவல் எல்லாம். ஆனால் நான் ரொம்ப என்ன சொல்கிறது 2 நாளாக சுத்தமாகவே தூங்கவே இல்லைங்க. ஏன்னா நிலன் தூங்கிட்டான் தான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில். ஆனாலும் அவன் என் மேலே தான் படுத்துட்டு இருந்தான். அப்புறம் நான் வாஷ்ரூம் போகிறதுக்காக தான் அந்த பேஸ்னெட்டில் போட்டேன். அதுவுமே டக்குன்னு அப்புறம் எந்திரிச்சிட்டான். அது ரொம்ப சிறுசாகவும் இருந்தது, கால் கூட அவனுக்கு நீட்ட முடியல, எந்திரிச்சிட்டான். அதனால் கண்ணெல்லாம் எனக்கு செவந்து தூக்கம் இல்லாமல் சரி பசங்களை நான் வச்சுருக்கேன், நான் என்னை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்து இத்தனையும் நானாக மேனேஜ் பண்ணேன் அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா நான் எப்போவுமே அவர் பின்னாடி தாங்க இருப்பேன். எதுனாலுமே எனக்கு அவர் இருக்காரு எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் நான் யோசிப்பேன். இந்த வாட்டி சரி தைரியமாக டிக்கெட் போட்டுடலாம் அப்படின்னு போட்டால் ரொம்ப சோதிச்சு பார்த்துட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. சரி லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அண்ணா வந்து லக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வெளியில் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அவரெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஏன்னா என்னால் சத்தியமாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா 4 லக்கேஜ் எல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த தங்கம் அப்பிச்சு வெளியில நிக்கிறாருன்னு டபக்குன்னு இறங்கி வந்தாமா. ஏன் தங்கம் அப்பிச்சு இங்க அப்பிச்சு அம்மத்தா இங்க அம்மத்தா அம்மா 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 இங்க ஆமா நிலனு கொடுங்கப்பா. அண்ணன் தங்கம் எல்லாருமே ரொம்ப பசியில் இருந்தோங்க. பசங்களுக்கெல்லாம் நைட்டு 1 மணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது. அதனால் அம்மா முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு காஃபி வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அப்பா எல்லாம் ஊட்டி விட்டாங்க. அத்தை மாமா அப்புறம் தளிர்குட்டி அவனும் வளர்ந்துட்டான். எனக்கு அவனை தூக்கவே முடியல, விடவே மாட்டேன்ட்டான். அந்த மாதிரி இருந்துச்சு. அவனை தூக்குனா இவன் என்கிட்ட வரணும், அவங்க கிட்டலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதிரன் வந்து அத்தை மாமா கூட வந்துட்டு இருந்தான். மித்துன் அத்தை மாமா கிருத்திகா தளிர் எல்லாருமே வந்தாங்கங்க. என்னால் வீடியோஸ் எடுக்கவே முடியலைங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருந்தேன். ஏ செல்லக்குட்டி குட் மார்னிங். என்னத்தா பாக்கறா
எப்படி இருக்கு சிரிப்பு பாருங்க. சிரிப்பு வந்துருச்சு. புஷ்பா பண்ணு. புஷ்பா மகி நல்லா கை தட்டுங்கடா. நடைய பாருக்கா. அப்புறம் பேசிடலாம். யாருங்கெல்லாம் வந்துட்டாடோ. வெளியில போகாதீங்க. முக்காடி போட்டுறேன். பெரியம்மா வர்றதுக்கு இவ்வளவு நேரம் பண்றா. அங்க யார் வராங்கன்னு பாருங்க. யாரு தம்பி இது? சொல்லு அதெல்லாம் அடிக்க விட மாட்டா பெரியமா. டம்மி பீஸ் தான். ஆப்பிள் கொடுங்க. எங்க அடிக்காங்க. இதுல எடுத்து சொல்லலாம். என்ன எடுத்துப்பா. என்ன ஒண்ணு போதுமா? பாத்தியா? சேர்த்தங்க. சோனதே. பாருங்க நம்ம தான் ஏறி விட்டு சபரிமா. எப்படி காட்டுங்க? இந்த WWF அண்ணா என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கல மாமா. அதனால அவன் தூக்கம் நான் அப்படிதான் இருக்கும். அது எனக்கு எப்ப பாப்பா எடுக்கிறியா தங்கம்? எப்படி இருக்குது? சூப்பரா. எப்படி இருக்கு? சூப்பர். எப்படி சொல்லுவேன்? சூப்பர் சூப்பர். எதுடி பச்சைல இதுவா சும்மா கெட்டியா இருக்குது. அதான் அதான் அது கெட்டியா நான் உனக்கு என்ன பரவ தேங்காய் பருப்பு தேங்காய் நல்லா இருக்கும். இது பருப்பு காய் அப்படியே பைங்க நான் சாம்பிள் சாப்பிட்டே வந்துட்டாங்க. ஏய் அது என்ன பண்ணாங்க? சாப்பிடலாமா? ஏ சாப்பிடடி. சோனா தான விட்டோனே. சோனா வீடியோ சோனா எனக்கு வீடியோ எடுக்காது. நிலன் ஹாய். நிலன் ஹாய். நிலன் ஹாய். எதிரன்
நிலனுக்கும் அதிரனுக்கும் அவ்வளோ சந்தோஷங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்க அப்பச்சி கூட எல்லாம் வாக்கிங் அது இதுன்னெலாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த vlog எல்லாம் அடுத்தடுத்ததுன்னு வரப்போகுது. உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.